Dear student friends, welcome. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணுமா பேஸ் போர்டு வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் பண்ண வருது போடாங்க நெக்ஸ்ட் மந்தாக இருக்குது. ஸோ இது முன்னாடி நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசன் நம்ம படிக்கணும் நம்மளால் பண்ணால் சென்டம் எடுக்க முடியும். ஏதாவது பண்ணால் ஒரு ஷார்ட் லெசன் சொல்லுங்கள். அது மாதிரி பண்ண லிஸ்ட் பண்ணால் கேட்குறாங்க என்ன பண்ணால் என்ன லெசன் நம்ம படிச்சிங்கன்னா நம்ம பண்ண ஸ்கோப் பண்ண முடியாது நிறைய பண்ணால் கேட்குறாங்க. ஸோ அது 35 days நம்ம பிளான்டாக நம்ம பார்க்க போடுவோம். அந்த என்ன லெசன் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம அதில் பண்ணால் படிக்கும். அப்போது அது பண்ணால் சென்டம் இருக்கும். ரெண்டு லெசன் பண்ண மூலமாக இம்பார்ட்டன்ட் இருக்குது. லெசன் பண்ணால் 2 marks 3 marks 5 marks 8 marks எல்லாம் பண்ணால் கன்ஃபார்மாக நிறைய சான்ஸ் இருக்குது சார் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதை வந்து பண்ணால் செகண்ட் மிட் டேர்ம்னு சரி படிக்க பண்ணால் யூஸ்ஃபுல் ஆஃப்ஸு ஹாஃப் இயர்லி பப்ளிக் எக்ஸாம் வந்து நம்ம எக்ஸாம் பண்ணால் ஒரு நியூ வந்து பண்ணால் ஒரு அப்லோட் நான் போட சரியா. சரி செகண்ட் மிட் டேர்ம் கம்ப்ளீட்டாக உடனே நம்ம எக்ஸாம் பண்ணால் ஒரு ஹாஃப் இயர்லிக்காக நம்ம அப்லோட் பண்ண பண்ணால் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் போட்டு வைக்க பண்ணால் பப்ளிக் எதுவும் யூஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி நம்ம எக்ஸாம் பண்ணால் ஒரு 35 days ஸ்டடி பிளான் நம்ம போடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மிட் டேர்முக்காக தான் இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் பண்ணிங்க பப்ளிக் இப்போ பார்த்திங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அது ஸ்டார்ட் பண்ணால் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இதை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஸ்டூடெண்ட். ஸோ இந்த வீடியோ பண்ண வாய்ஸ் பண்ணால் கொஞ்சம் டல்டாகவே பண்ணியிருக்குது சரியில்லை ஸ்டூடெண்ட்டு உடம்பு சரியா சரிக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் வீடியோட சரியா. ஒரு கம்மிங் மண்டே ஆர் டியூஸ்டே வரைக்கும் நான் ஆன்லைன் நான் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது நான் வீடியோ பண்ணால் சவுண்ட் வந்து பண்ணால் குவாலிட்டி பண்ண நிறையா வரும் ஸ்டூடெண்ட்ஸ் சரியா. ஸோ கம்மிங் மண்டே டியூஸ்டே வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் போட்ட வரைக்கும் சரியா. ஸோ வாங்க சார் நம்ம வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 10th 11th and 12th 3 கிளாஸஸ்க்கு வந்து பண்ண 35 days இம்பார்ட்டன்ட் சாப்டர் மட்டும் நம்ம டிஸ்கஸ் நம்ம பண்ணப்போ. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம பார்ப்போம் 11th and 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சரியா. ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th and 12th ஸ்டாண்டர்ட் சேர்த்து பண்ணால் யூனிட் 7 8 9 இது 3 பண்ணால் மறக்காமல் படிச்சுக்கோங்க. இது பண்ணால் நிறைய சான்சஸ் எக்ஸாமில் கேட்பாங்க சரியா. இப்போ வந்து வெரி இம்பார்ட்டன்ட்டு பண்ணால் சான்சஸும் அதிகமாக இருக்குது. இதுதான் கேட்பாங்க மோஸ்ட்லி 2 marks 3 marks 5 marks எடுப்பாங்க, 4 marks சான்சஸ் ஸ்டூடெண்ட் சரியா. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பண்ணால் யூனிட் 9 யூனிட் 10 இது 2 விஷயம். இந்த 2 யூனிட் பண்ணால் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க 35 days. இல்லை உங்களுக்கு வந்து பண்ணால் குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷனுக்கு கம்ப்ளீட் பண்ணவே இல்லையா இதில் பண்ணால் கண்டினியூ பண்ணிக்கோங்க. பண்ணால் பண்ணால் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இல்லை நான் படிக்க முடியாதுன்னா இந்த லெசன் இந்த 2 லெசன் மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு செகண்ட் மிட் டேர்ம் பண்ண நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த லெசன் பண்ண இம்பார்ட்டன்ட் இருக்குது சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 7 சாப்டர் 8 சாப்டர் 9 இந்த 3 சாப்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். எக்ஸாம்பிள் சம் சரி எக்ஸசைஸ் சம் சரி சாப்டர் 7 பண்ண நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு பண்ணால் சாப்டர் 8 வந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணால் சான்சஸ் இருக்குது சார். சரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு நாள் 3 marks, ஒரு நாள் 5, ஒரு நாள் 2 marks, ஒரு நாள் 5 marks சரியா. 9 போட்டு சாப்டர் 7 and 9 போனால் நிறைய சான்ஸ் இருக்குது சார் கேட்பாங்க சரியா. நெக்ஸ்ட் வந்து பண்ணால் பயாலஜி பொறுத்த வரைக்கும் சாப்டர் 6 and சாப்டர் 7 பண்ணால் கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. அதில் பண்ணால் மோஸ்ட்லி அதிகமாக பண்ணால் சான்சஸ் இருக்குது 2 marks 3 marks 5 marks. ஸோ கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. இந்த 2 லெசன் 35 days அவ்வளோ பண்ணால் அவ்வளோ முடிக்கோங்க. எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா குவார்ட்டர் எக்ஸாம் நீங்கள் பண்ணவே இல்லை அதோட சிலபஸ் அதோட சப்ஜெக்ட் கூட நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணிக்கோங்க. வேலை பண்ணால் ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் பயாலஜி பொறுத்தவரைக்கும்
லெசன் வந்து பண்ணால் மெயின் வந்து பண்ணால் 8 9 ஓகே சரியா. 10 லெவல் வச்சுக்கோங்க. 9 பண்ண முடியும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா 10 லெவல் நீங்கள் போங்க சரியா. 9 போட்டு பண்ணால் ஈஸியாக இருக்குன்னா கொஞ்சம் டஃப் தான் இருக்குது, அதுக்காக தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா 9 10க்கும் நீங்கள் போங்க. இல்லைன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க 9 10 9 லெவல் இது 3 லெசன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நீங்கள் என்ன நீங்கள் கம்ப்ளீட் நீங்கள் பண்ணவே இல்லை. இந்த லெசன் மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க சைடில் சரியா. இல்லை இன்றைக்கி இதில் போடும் ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி வேட் ஆகும்னா அப்போ பாம்பு பிரச்சனை வேட் ஆகும். அந்த டைமில் வந்து பாம்பு டைமும் கிடைக்கலன்னா சரியா. ஸோ அதுக்காக இப்போது நீங்கள் படித்தீங்கன்னா வரும்போது பண்ணால் இந்த செகண்ட் மிட் டேர்ம் சரி ஹாஃப் இயர்ஸையும் வாழ்ப்பா நிறைய ஸ்கோப் பண்ண முடிச்சு. ஒரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் சரியா. ஸோ இதை முன்னாடி இந்த தீபாவளிக்கு ஒரு சீசன் இருக்குது. ஸோ இது தீபாவளி டைமுக்கு அது பண்ணால் படிக்க முடியும். ஒரு 3 hours 2 hours பூரா நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நிறைய ஸ்கோப் பண்ண முடியும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் பண்ண 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி போட்டு பண்ணால் லெசன் 9 10 11 இது 3 லெசன் கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க சார். இது பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது சார், எக்ஸாமில் கேட்பாங்க சரியா. சான்சஸ் மறுபடியும் மார்க்கெட்டில் 2 மார்க்ஸ் சரி 3 மார்க்ஸ் சரி 5 மார்க்ஸ் சரி நிறைய சான்சஸ் கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க சரியா. இது பண்ணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்குது சரியா. நெக்ஸ்ட் வந்து பண்ண லெசன் 9 லெசன் 10 சரி 2 லெசன் பண்ணால் கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க. இது பண்ண நிறைய சான்சஸ் கேட்பாங்க சரியா. ஸோ இது மட்டும் கரெக்டாக நீங்கள் 35 டேஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் நீங்கள் ஃபாலோ நீங்கள் பண்ணலாம் சார். வடபோட செகண்ட் மிட் டேர்ம் சரி வரோட குவார்ட்டர்லி எக்ஸாம் குவார்ட்டர்லி கிடையாது ஹாஃப் இயர்லி எக்ஸாமு சரி வாழ்ப்பா நிறைய ஸ்கோப் பண்ண முடியும். குவார்ட்டர்லி எக்ஸாமு நீங்கள் லெசன் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணுவீங்க பண்ணால் லெசன் பண்ண நீங்கள் ஹாஃப் தான் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது வரோவில் இது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பண்ண நிறைய ஸ்கோப் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் சரியா. ஸோ படிச்சுக்கோங்க, டைம் கிடச்சிருக்கா படிச்சுக்கோங்க. 35 டேஸ் இருக்குது. 35னா ஒரு 34 30 டேஸ் இருக்குது உங்கள் கையில். ஸோ அதில் பண்ணால் உங்களால் பண்ணால் படிக்க முடியும் சரியா. அப்போ நடிச்சு பண்ணால் நீங்கள் யோசிப்பீங்க, ஆமாம் டைம் இருக்குது நான் அப்புறமேட்டு நான் படிச்சிங்கன்னா பண்ணால் வேலைக்கு ஆகாது ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி வேலைக்கு ஆகாது. நான் சொல்லும் போது லெசன் மட்டும் கரெக்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்டு ஒரு செகண்ட் மிட் டேர்ம் பண்ணால் நிறைய ஸ்கோப் பண்ண முடியும். இந்த லெசன் தான் பண்ணால் மோஸ்ட்லி வந்து பண்ணால் கேட்பாங்க சரியா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்க்கும் உங்களுக்கு வேணாமா இந்த லெசனில் அதுக்கும் நம்ம ஜாம் பண்ண ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணால் அப்புறம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி 12th ஸ்டாண்டர்ட் குரூப்பும் நம்ம பார்க்க போகிறோம். காமர்ஸ் குரூப்பு சரி பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் சரி. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பண்ணால் 35 டேஸில் பண்ணால் சாப்டர் 18 சாப்டர் 21 பண்ணால் படிச்சுக்கோங்க. என்ன சார் எவ்வளோ படிச்சு நம்ம எவ்வளோ பண்ணால் இல்லாமல் முடியல கொஞ்சம் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 19 to 20 சரியா. நான் ஹாஃப் தான் நான் கொடுத்துட்டு ஒரு 4 லெசன் மட்டும்டா 18 19 20 21 4 லெசன் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்டு உங்களால் பண்ணால் இப்போ வந்து மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்க்கு பண்ணால் ஒரு 20 30 லெசன் இருக்குது காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ். ஸோ எனக்கு 4 லெசன் தான் நான் கொடுத்துட்டு 35 டேஸ் இல்லை 33 34 டேஸ் தான் என்ன பண்ணால் லெஃப்ட் இருக்குது. சரி 4 லெசன் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய ஸ்கோப் பண்ண முடியும் சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணால் ஸ்டூடெண்ட்டு அக்கௌண்டன்சி போட்டு 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு பண்ணால் ரெண்டு பண்ணால் சேம் தான் இருக்குது 6th and 7 லெசன். சரி ரெண்டு பண்ணால் நீங்கள் முடிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்டு 33 or 34 டேஸ் பண்ணால் முடிச்சுக்கோங்க சரியா. நெக்ஸ்ட்டு வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ண ஸ்டூடெண்ட் யூனிட் 2 மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
போர்ஷனுக்கு தெரியாதுன்னா மோஸ்ட்லி பண்ணால் ஒரு 5 or 6 or 7 6 or 7 லெசன் தான் இருக்குது. சரியா, எனக்கு தெரிஞ்சு பண்ணால் லாஸ்ட் 2 லெசனில் லாஸ்ட்டு 3 லெசன் பண்ணால் இருக்குது. லாஸ்ட் 2 லெசன் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 5 or 6 or 7 லெசன் இருக்குது. எக்கனாமிக்ஸ் போட்டு 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு. சரியா, சரி கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து பண்ணால் பிஸ்னஸ் மேக்ஸ் போட்டு வரைக்கும் பண்ணால் ஸ்டூடெண்ட்டு உங்கள் கூட அது மாதிரி தான் 5 and 6 இருக்குது. இல்லை பண்ணால் 6 and 7 இருக்குது. இது 2 லெசன் பண்ண இருக்குது, 5 and 6 இல்லைன்னா 6 and 7. இது 2 லெசன் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்டு ஆல் இருக்குது. சரி, ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட். சரியா, ஸோ 35 days தான் உங்களால் பண்ண முடியும். சரி ஸ்டூடெண்ட், கன்ஃபார்மாக. சரியா, இல்லை பண்ணால் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். சரி ஸ்டூடெண்ட்டு, சரி அப்போ தான் பண்ண ஸ்கோர் பண்ண முடியும் வரோட செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமில். இங்கிலீஷ் போட்டு வரைக்கும் வந்து பண்ண ஸ்டூடெண்ட் வாழ பண்ண ஒரு 33-34 days இனஃப். பட் பண்ணால் உங்கள் 20 days பண்ணால் கம்ப்ளீட்டாக 20னா ஒரு 10 days வேலை பண்ணால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட். சரியா, இல்லை வந்து பண்ணால் கிராமர் மிஸ்டேக் நிறைய இருக்குதுன்னா சப்போக்குள்ளே பண்ண வாழ்வாங்க 20 days இனஃப் இருக்குது. 20னா 25. மேக்ஸு பண்ண ஜாஸ்தி டைம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் படிக்க நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் இருக்கீங்க. அப்போது நீங்கள் 35 இல்லை 32 days பண்ணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பண்ணால் 20 or 18 days வேலை பண்ணால் கம்ப்ளீட் பண்ண முடியும் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். தமிழ் கூட அது மாதிரி தான் ஸ்டூடெண்ட் இருக்குது. தமிழ் போர்டு கிராமர் மிஸ் பண்ணதே பண்ணுவாங்கன்னா ஒரு 10 days நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 or 4 days பண்ணால் கம்ப்ளீட் ஆகல. இப்போ 10 days அப்போ 15 days எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் பண்ணோம் ஒரு 15 or 18 அவ்வளோதான். அது ஜாஸ்தி நீங்கள் எடுத்துக்கூடாது. ஜாஸ்தி நீங்கள் இங்கிலீஷை நீங்கள் தமிழ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டு வேறு சப்ஜெக்ட் வாழ்வானா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரியா, சரி சப்ஜெக்ட்டு ஒரு 10 or 12 days அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா, ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் எனி 3 unit பண்ணால் படிச்சுக்கோங்க. சரியா, ஸோ உங்கள் போர்ஷன் என்ன பண்ணால் ஒரு 6 to ஒரு 12 இருக்குது. பண்ணால் 6 to 18 இருக்குது. சரியா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்டு. சரியா, சரியில் பண்ணால் ஒரு 3 unit கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரியா, ஃபஸ்ட்டு 3 பண்ணால் ஒரு 7, 8, 9 இல்லைன்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கும் 7, 8, 9 இல்லைன்னா ஒரு 9, 10, 11 நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா, மோஸ்ட்லி பண்ணால் என்ன உங்களுக்கு மோஸ்ட்லி பண்ணால் 9, 10, 11 நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 7, 9, 10 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அது பண்ண சாய்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ எனி 3 lesson நீங்கள் எடுத்துக்கோங்க. சிலபஸ் எல்லாம் தெரியும் ஸ்டூடெண்ட். மோஸ்ட்லி வந்து பண்ணால் உங்களோட பண்ணால் ஒரு அவ்வளோ கேட்க மாட்டாங்கன்னா பண்ணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பண்ணால் இந்த ஹாஃப் எக்ஸாம் பண்ணால் ஸ்கோர் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட். சரியா, சரி 11th and 12th அந்த 2 பண்ணால் ஒரு யூனிட் 3 சரியா ஒரு 6, 7, 8, 9 இருக்குது. இல்லைன்னா ஒரு 7, 8, 9, 10 வரைக்கும் இருக்குது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா, சார் உங்கள் பண்ண மாட மைசூர் ஸ்டூடெண்ட். சரியா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ நான் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு நான் சொல்லிவிட்டேன். அது 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் சொல்லிட்டேன். அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒரு செகண்ட் மிட் டர்ம் பண்ண ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, டைம் கிடச்சிருக்கா நீங்கள் வந்து பண்ணால் கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் வந்து என்னென்ன லெசன் நான் சொல்லிவிட்டேன். அது கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் வந்து நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம் நீங்கள் லெசன் நீங்கள் படிச்சவே இல்லைப்பா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைப்பா, நீங்கள் ஹாஃப்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க, ஹாஃப் நீங்கள் படிக்கவே இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டு அது லெசன் வந்துப்பா நீங்கள் கண்டினியூ நீங்கள் படிச்சுக்கோங்க. 35 days பண்ணால் உங்களால் 32 days தான் இருக்குது மேக்ஸிமம். சரியா, நாளைக்கு பண்ணால் சண்டே இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பண்ணால் முடிஞ்ச அதுக்கு பண்ணால் படிச்சுக்கோங்க. சரி, இல்லை சண்டே இருக்கு இன்றைக்கி பண்ணால் ரொம்ப
டைம் வேணும். ஸோ அது மாதிரி நீங்கள் பணம் நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி சண்டே இருக்குது இல்லை தீபாவளிக்காக விழா வெளியே போடாங்க இல்லை. ஆனால் ஃபெஸ்டிவல் மெயின் தான், பண்ணால் படிக்க தான் மெயின் இருக்குது. சரியா, டைம் கிடச்சிருக்கா ஒரு 3 or 4 days பண்ணால் வெளில போங்க. அப்புறம் இப்போ திருப்பி பண்ணால் ஒரு 6 or ஒரு 4 days பண்ணால் படிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 8 hours பண்ணால் படிச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க. இதை பணம் படிக்க பண்ணால் டைம் கரெக்ட் தான். அப்போ டைமு கிடைக்காது. அப்போ நீங்கள் யோசிக்கூட அதை பண்ணால் டைம் கிடைக்காதீங்க. அப்போ நீங்கள் மார்க்ஸ் எவ்வளோ நீங்கள் பண்ணாரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க. மார்க்ஸ் பண்ணால் ஒரு மார்க்கு 30, 20, 25, 30 தான் வரும். சரியா, ஸோ அது மாதிரினா நான் சொல்லுறேன். நான் இந்த வீடியோ நான் என்னென்ன சொல்ல அதை மட்டும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் போட்டு சயின்ஸில் நம்ம என்னென்ன லெசன் நம்ம படிச்சுன்னா இந்த 35 இந்த 32 33 டேஸில் ஸ்டூடெண்ட்டு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 யூனிட் படிச்சுக்கோங்க. என்ன 2 யூனிட் 5 and 6. ஸோ 5 and 6 ஃபர்ஸ்ட்டாக படிச்சுக்கோங்க. நிறைய சான்சஸ் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் யூனிட் 2 படிச்சுக்கோங்க. யூனிட் 2 என்னன்னா யூனிட் 2 10 and 11 படிச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகும். பயாலஜி பொறுத்த வரைக்கும் யூனிட் 2 ஏதாவது 2 யூனிட். சரினா 2 யூனிட்னா கேட்குறீங்கன்னா 19, 21. சரி, 2 லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எக்ஸாம் அதில் நிறைய சான்சஸ் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்னு. சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு சோஷியல் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியை 2 லெசன் படிச்சுக்கோங்கன்னா 2 லெசன்னா 6 and 7. சரி, 2 லெசன் கன்ஃபார்ம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். சோஷியல் தானே, ஸோ சோஷியல் மார்க்ஸையும் ஒரு 15 or 18 days இனஃப் இருக்குது. அது ஜாஸ்தி நீங்கள் எடுத்துக்கூடாது. நீங்கள் டாப்பர் ஸ்டூடெண்ட் நீங்கள் இருக்கீங்க, ஒரு 10 days இனஃப் இருக்குது. 10 or 8 days. நீங்கள் ஸ்லோன்னா நீங்கள் இருக்கீங்க, ஒரு 13 or 15 days இனஃப் இருக்குது. ஜாஸ்தி நீங்கள் டைம் நீங்கள் எடுத்துக்கூடாதீங்க. தயவுசெய்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 16 or 18 அவ்வளோதான். அதில் ஜாஸ்தி நீங்கள் எடுத்துக்கூடாதீங்க தயவுசெய்து ஸ்டூடெண்ட். சரியா, இல்லை உங்களுக்கு சோஷியல் மேப்பு கிராஃபு தெரியலன்னா ஹிஸ்ட்ரியை போட்டுக்கோ. டைம் தெரியலன்னா ஒரு 20 or 22 days நீங்கள் எடுத்துக்கோங்க. பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி ட்ரை பண்ணிக்க கன்ஃபார்மாக படிக்கணும். சரியா, நீங்கள் ஒரு 30 days நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 33 எடுத்துக்கோங்க. அது கம்ப்ளீட் பண்ணாதான் மெயின் டார்கெட் இருக்குது ஸ்டூடெண்ட். சரியா, நான் சொல்லணும் எதுக்கு நான் இந்த வீடியோ போடணுன்னா யூஸ் பண்ணால் என்ன லெசன் இம்பார்ட்டண்ட்டு தெரியாது. சரி, லெசன் நான் சொல்லிட்டது எவ்வளோ டேஸ் கம்ப்ளீட் பண்ணால் அது தெரியாது. சரியா, அந்த ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு திங்க் பண்ணுவேன். நான் நாளைக்கு நான் படுவேன். ஆனால் அவள் படிக்க மாட்டாங்க. என்னன்னா அவளுக்கு சும்மா இது எதுக்கு படிக்கணும், நாளைக்கு நான் படிக்கல சும்மா லேஜினஸ் அவளுக்கு. அது மாதிரி தூங்க வரும், ஸ்லீப்பிங் வரும். டைம் படிக்கும் போது மொபைல் பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி நடக்கும் மைண்டில். எதுக்கு படிக்கணும், நாளைக்கு படிக்கணும். நாளைக்கு ஒரு 30 or 20 days கம்ப்ளீட் ஆகும். ஒரு செகண்ட் கூட அதுவும் கண்ணுக்கும் தெரியாது. அப்போ நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், எவ்வளோ டேஸ் வேஸ்ட் பண்ணிவிட்டேன். நான் படிச்சுட்டிங்கன்னா அப்போது ஒரு 40 கிட்ட மார்க்ஸ் வராது. தப்பு தான். அது மாதிரி நிறைய லாஸ்ட்டு நீங்கள் பண்ணுவீங்க. சரிக்கா, நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ இருக்குது ஸ்டூடெண்ட். சரியா, ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 2 யூனிட் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா, 6 and 7 சேம் தான். ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் மட்டும் படிச்சுக்கோங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் போட்டு ஒரு யூனிட் மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு யூனிட் என்னன்னா யூனிட் 4 மட்டும் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா சூப்பர் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, ஸோ இதில் கூட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொண்டு விட
20 டேஸ் இனஃப். 20 or 33 டேஸ் பண்ண இப்படியா போகும். நான் ஒரு டேலாம் நீங்கள் பண்ணுங்க, ஒரு ஒரு 3 hours 2 ஹவர்ஸ்க்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஒரு 4 ஹவர்ஸ்க்கும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மேக்ஸ் பண்ணால் ஸ்லோன்னு டாப்பர்ஸ் பண்ணால் 2 ஹவர்ஸ் படிச்சுவாங்க. இல்லைப்பா நீங்கள் ஸ்லோனாக நீங்கள் இருக்கீங்க, படிக்க கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் இருக்கீங்களா, 4 ஹவர்ஸ் இனஃப் இருக்குது. சரியா ஸ்டூடெண்ட்டு? சரியா சார், நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கோங்க. मैथ्स पोर्ट वரைக்கும் தியரி ரொம்ப படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். இதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் கடை. ஸோ இதில் வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு எக்ஸசைஸ் 6.2 அண்ட் 6.3 இது 2 எக்ஸசைஸ் கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. இதில் பண்ணால் எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கும் கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. இதில் நிறைய சான்சஸ் கேட்பாங்க எக்ஸாமில், செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமில். சரியா, இது ஃபஸ்ட்டு மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பண்ண பண்ணால் ஒரு 15 or 20 டேஸ் கிட்ட அப்படியே போகும். சரியா, ஒரு 15 டேஸ் கன்ஃபார்ம், 15 or 5 days 10 டேஸ் கன்ஃபார்ம் போகும். ஸோ அப்புறம் வந்து பண்ணால் எக்ஸசைஸ் 7.7 சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 7.1, 7.3, 7.4 இது 4 எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ಇದಕ್ಕೂ ಸೇಟು ಒಂದು ಪಂಕು 20 or 25 30 days கிட்ட கம்ப்ளீட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா, ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை டேஸில் வந்து நம்ம இந்த மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்பா நீங்கள் டார்கெட் மைண்டில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, சீரியஸாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட், உண்மையாக சொல்ல ஸ்டூடெண்ட் கன்ஃபார்மாக அதை பண்ணால் ஒரு செகண்ட் மிட் டர்மு சரி, இல்லை ஹாஃப் இயர்லி எக்ஸாமு, ஹாஃப் இயர்லி கிடையாது, குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணுங்க. டெஃபினெட்லி என் மேலே நன்மைங்க வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் கூட பண்ணால் தியரி கூட படிச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்க்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தியரி பண்ணால் சாப்டர் 6, 7 பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கூட நீங்கள் படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். சரியா, இதில் கூட சேர்த்து வந்து பண்ணால் ஸ்டூடெண்ட்டு சாப்டர் 3 போட்ட வரைக்கும் வந்து பண்ணால் எக்ஸசைஸ் 3.16, 3.17 அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் கன்ஃபார்ம். அதில் 2 marks 5 marks நிறைய சான்சஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. அதே மாதிரி பண்ணால் சாப்டர் 4 போட்ட வரைக்கும் எக்ஸசைஸ் 4.3, 4.4 பண்ணால் நிறைய சான்சஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. இதில் சரியா, 2 marks 5 marks சரி, மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் நம்பர் 6, 7, 3 and 4 பண்ணால் நிறைய வந்து பண்ணால் வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட். இதில் தான் மோஸ்ட்லி வந்து பண்ணால் கேட்பாங்க எக்ஸாமில். 2 marks பண்ணால் 5 marks 8 marks நிறைய சான்சஸ் இருக்குது ஸ்டூடெண்ட். ஸோ மறக்காமல் இதெல்லாம் படித்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ இதெல்லாம் அதை பண்ண ஒரு 30 or 33 days வேலை பண்ணால் கம்ப்ளீட் பண்ண முடியும். 30 or 32 days வேலை பண்ணால் 32 or 30 days வேலை பண்ணால் டேஸ். சரியா, வேலை பண்ணால் கம்ப்ளீட் பண்ண முடியும் நிச்சயமாக. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் தமிழ் நம்ம பார்க்க போகிறோம்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷு முதல்ல வெரி இம்பார்ட்டன்ட் என்ன நம்ம பார்ப்பது லெசன் வந்து பண்ணால் 5 and 6 தமிழ் சரி இங்கிலீஷ் சரி 5 சரியா. தமிழ் போட்டு யூனிட் 5, இங்கிலீஷ் போட்டு யூனிட் 5 அது 2 பண்ணால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது சான்ஸ். அதை நீங்கள் கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க. அது பண்ணால் நிறைய சான்சஸ் 2 marks இல்லை 3 marks இல்லை பண்ணால் 3 marks 2 marks 3 marks 5 marks பண்ணால் கிராமர் பார்ட் சரி, கொஸ்டின் ஆன்சர் அது நிறைய சான்சஸ் இருக்குது. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பண்ணால் சான்சஸ் இருக்குது சார். அவ்வளோ பண்ணால் சான்சஸ் இருக்குது. அவ்வளோ கன்ஃபார்ம் அவ்வளோ கன்ஃபார்ம் அதில் கேட்காங்க ஸ்டூடெண்ட். சரியா, என்ன பண்ணனா 5 and 6 வந்து பண்ண வெரி இம்பார்ட்டன்ட் எல்லா ஸ்டூடெண்ட் பண்ண தெரியும். அது பண்ணால் நிறைய சான்சஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ தயவுசெஞ்சு இது எல்லா ஸோ தயவுசெஞ்சு என்னென்னா இம்பார்ட்டன்ட் லெசன் நான் சொல்லிட்டேன்.
லெவல் சரி, 12th சரி, 10th சரி, அதை மறக்காமல் ஒரு பணம் ஒரு 30 days உள்ள பணம் கம்ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு பணம் சண்டே இருக்குது, சரி சண்டே அன்றைக்கி பண்ணால் ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ சண்டேவோட ஸ்டடி பிளானுக்கும் நம்ம ஜாம்பான் நான் பண்ணிவிட்டு சண்டேக்கும் நம்ம நேரம் படிக்கணும். சரியா, இது பண்ணால் கம்ப்ளீட் பண்ணணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் இருக்குது. சரி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டார்கெட் வச்சுக்கோங்க, ஒரு 30 or 32 days பண்ணால் கம்ப்ளீட் பண்ணணும். சரியா, நான் சண்டே மோஸ்ட்லி பண்ணால் அவ்வளோ லெசன் பண்ணால் கம்ப்ளீட் ஆக மாட்டேன். திருப்பி நீங்கள் மண்டே நீங்கள் ஸ்கூல் நீங்கள் போவீங்க. ஸோ அவ்வளோ கம்ப்ளீட்டாக பண்ணமானா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா சூன் கன்ஃபார்ம் அது நிச்சயமாக கம்ப்ளீட் ஆக முடியும். ஸோ அவ்வளோ நான் எதுக்கு நான் சொல்லலாம், நிறைய பண்ணால் படிக்காமல் போறீங்க எக்ஸாமில். அப்போ இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போ தான் பணம் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் அந்த கொஸ்டின் நீங்கள் படிக்கவே இல்லை, லெசன் நீங்கள் படிக்கவே இல்லை, லெசன் பண்ண வந்துச்சுன்னா நான் இம்பார்ட்டண்டான லெசன் நான் கொடுத்துட்டேன், அது நீங்கள் படிக்கவே இல்லையா, அது உண்மை தான் தப்பு இருக்குது. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் லெசன் கூட நான் சொல்லிட்டேன். அது இம்பார்ட்டன்ட் லெசன் பண்ணால் நான் அதுக்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கும் நீங்கள் படிக்கவே இல்லையா, அது கூட தப்பு தான் இருக்குது. ஸோ நான் இது நான் ஸ்டூடெண்ட்டு நான் சொல்ல ஒரு நான் பேரண்ட்ஸ் கிட்ட கூட நான் விஷயம் நான் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து பசங்க வெளில ஏதாவது நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்கன்னு நீங்கள் யோசிச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ ஸ்டூடெண்ட் நீங்கள் எனக்கு பண்ணால் ஒரு என்னன்னா நீங்கள் தப்பாக கூட நீங்கள் நினச்சிக்கோங்க, பரவாயில்லைன்னா நீங்கள் பண்ணால் நீங்கள் வெளில நீங்கள் போய்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஸ்டமக் வலிக்கோ இல்லை பணம்க்கோ, டீத்து வலிக்கோ இல்லை பணம்க்கோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் பாடியில். ஸோ அப்போ பாவுக்கு எக்ஸாம் ப்ராப்பராக பணம் எழுத முடியாது. எக்ஸாம் வேறு விஷயம் பணம் வளர்ப்பா படிக்க முடியாதுன்னா வேலை பண்ண எக்ஸாம் நிறைய ஸ்கோப் பண்ண முடியாது. ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது. செகண்ட்னா பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணோம். ஸ்டூடெண்ட் படிக்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மொபைல் கேம் விளையாட போகிறாங்க, என்ன வாட்ச் பண்ணோம் ஆஸ் த பேரண்ட்ஸ். சரியா, நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல் எடுத்து போடாங்க, எங்கேயாவது போடாங்க. நான் பேரண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க. அவள் சன் டாட்டருக்கு பார்க்க மாட்டாங்க, பொண்ணுக்கு பார்க்க மாட்டாங்க. ஸோ அது டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல் பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க 2 hours 3 hours. ஸோ டைம் வேஸ்ட் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல எல்லாம் படிக்குவாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க, அப்புறம் பேசுவாங்க. நான் அதை விட்டால் ஃபஸ்ட்டு இன்னொரு ப்ராப்ளம். சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க, அப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்ட அப்புறம் நீங்கள் படிட்டிங்கன்னா ப்ராப்ளமும் கிடையாது. மைண்ட் ஃப்ரெஷ் எடுத்துக்கோங்க. படிச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 hour அப்படியே தூங்குவோங்க, இல்லை ஃப்ரெஷ் டாஸ்க் இருப்போங்க, இல்லை வெளில போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கோங்க, பழக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாவது ஒரு ஜாலி வெளில போங்க. சரியா, ஆனால் வெளில போனால் சாப்பிடக்கூடாது. சரியா, ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் சொல்லுங்கள், ஆயிலி ஃபுட் அவ்வளோ நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. வெளில சிப்ஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நைட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ஆஸ் த பேரண்ட்ஸ் ஆல்சோ நீங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது நீங்கள் சேர்த்திங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சமாக கொடுங்க. அந்த ஆயிலி ஐட்டம் நீங்கள் நைட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரெஷ் ஆகாது. சரியா, ஸ்டமக்குள்ளே போயிட்டு ஏதாவது பெயின் வரும், லூஸ் மோஷன் வரும், ஏதாவது ப்ராப்ளம் வரும். அப்புறம் படிக்க முடியாது, ஸ்கூல் போக முடியாது, டாக்டர்கிட்ட போகணும். எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை இருக்குது. சரி, தயவுசெய்து பேரண்ட்ஸ் நீங்கள் பசங்க காப்பாற்று. அது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். சரியா, என்ன
பொண்ணு சரி பையன் சரினா பண்ணுவார் பண்ணால் ஹையர் கிளாஸஸ் இருக்கும் 10th சரி 11th சரி 12th என்னப்பா நமக்கு தெரியும். பப்ளிக் எக்ஸாம் கூட கிட்ட வருது. ஸோ அதுக்காக டேஷ் அண்ட் பேன்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இன்னும் பணம் கொஞ்சம் பணம் ஒரு ராங் டேரக்ஷன் போனால் நீங்கள் பணம் கரெக்டு டேரக்ஷன் நீங்கள் எடுத்து வாங்க. பையனுக்கு சரி பொண்ணுக்கு சரி கரெக்டு டேரக்ஷன் நீங்கள் எடுத்து வாங்கினா லைஃப் பணம் வேஸ்ட் ஆக மாட்டோம். பையனுக்கு சரி பொண்ணுக்கு சரி சரி ஃப்யூச்சர் பணம் லைஃப் பணம் நல்லா இருக்கும். நல்லா பணம் ஜாப் கிடைக்கும் லைஃப்பில். ஸோ அதுதான் நான் சொல்ல பேரண்ட்ஸு சரியா. ஸ்டூடெண்ட் கூட நீங்கள் பணம் ரெஸ்பான்சிபிள் பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இப்போ கூட நீங்கள் பார்க்கவே இல்லையா, பார்த்துக்கோ. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வெளில பண்ணால் சாப்பிடுவாங்க. அம்மா அப்பா எல்லாம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா வெளியில் பணம் ஏதாவது பணம் பெரிய ஆளுன்னா சொல்லுவாங்கன்னா அப்பா அம்மா கிராண்ட்பா கிராண்ட் ஃபாதர் பணம் சிஸ்டர் பிரதர் ஏதாவது பணம் பெரிய ஆள் ஏதாவது சொல்லினாங்கன்னா பணம் நல்லா அதை சாப்பிடக்கூடாது, எல்லாம் அதை பண்ணக்கூடாது. அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் கரெக்டாக நீங்கள் லீடாக நீங்கள் பண்ணோம். சரி, நிறைய நர்ஸு என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஏதாவது சொல்லுவாங்க அம்மா அப்பா இன்றைக்கி நம்ம என்ன எஸ்ட் இருக்காது நம்ம பண்ணோன்னா அதாவது நீங்கள் பண்ணுவீங்கண்ணா லாஸ்ட்டு நீங்கள் தானே அந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் நீங்கள் பண்ணுவீங்க. ஸ்டமக் வலிக்குது, தலை வலிக்குது, டீத் பெயின் இருக்குது, ஐஸ் பெயின் இருக்குது, உங்ககிட்ட தான் நான் பேரண்ட்ஸு சரி யார் பெரிய ஓல்டஸ்க்காங்க நீங்கள் கேட்க மாட்டீங்க. அவ்வளோ கூட சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ என்ன வரும், பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் வரும். அப்போ நீங்கள் சொல்லுங்க சாரி அம்மா அப்பா நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க நான் கேட்கவே இல்லை. நீங்கள் வாட்டை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் பிடிக்காம இஷ்டம் நான் பண்ணிட்டேன். சாரி அம்மா அப்பா. அதுக்காக தான் நான் சொல்ல ஸ்டூடெண்ட் நீங்கள் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ நீங்கள் குழந்தை கூட நீங்கள் இல்லை, பெரிய ஆள் நீங்கள் ஆகிட்டீங்க. ஒரு 18 15 இது மாதிரி நீங்கள் ஏஜ் நீங்கள் ஆகிட்டீங்க. ஒரு 19 நீங்கள் ஆகிட்டீங்க ஸ்டூடெண்ட்டு. ஸோ நீங்கள் செல்ஃபை காப்பாற்றணும். ஜாஸ்தி ஆயில் நீங்கள் சாப்பிடக்கூடாதீங்க, சிப்ஸு சாப்பிடக்கூடாதீங்க, அவுட்சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பரோட்டா அது மாதிரி ஆலு பரோட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சுத்தமாக அவாய்ட் பண்ண சொல்லுவேன். நான் சுத்தமாக சாப்பிட்டு நான் சொல்லவே இல்லை. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 நீங்கள் பரோட்டா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆயிலி ஐட்டம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேலை நீங்கள் ஒரு சிப்ஸை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பேக்கெட்டோட ஹாஃப் பீஸ் தான் நீங்கள் சாப்பிடணும். அது ஒரு பேக்கெட்டில் உள்ளதுக்கு ஒரு 15 or 20 பீஸ் தான் இருக்கும். ஸோ அது ஒரு 5 பீஸ் தான் நீங்கள் சாப்பிடணும், அவ்வளோதான். மட்டை எல்லாருக்கும் மட்டை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டை எல்லாம் சிஸ்டருக்கு பிரதருக்கு எல்லாம் கொடுக்குவாங்க. இதே அப்படி நான் சொல்லுன்னா நிறைய சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டு வாங்கினா அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஃபீவர் வரும், ஸ்டமக் பெயினிங், வாமிட்டிங், லூஸ் மோஷன். டாக்டர் கிட்ட போனோம். அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா 4-5 நாள் ரெஸ்ட் பண்ணோம், படிக்க முடியாது, இவ்வளோ மார்க்ஸ் வராது, டீச்சர் எல்லாம் திட்டுவாங்க. டீச்சர் சரி பேரண்ட்ஸ் சரி எல்லாம் திட்டுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. டைவ்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ நான் சொல்ல நீங்கள் என்னன்னா சாப்பிடணும். நீங்கள் அப்புறம் நீங்கள் யோசிச்சு நீங்கள் கொடுங்க. ஆமாம் இந்த ஆயிலி ஐட்டம் நம்ம நிறைய நான் பசங்க நான் கொடுத்துட்டேங்கன்னா அவங்க என்ன ஆகும், ஸ்டமக்கில் வலிக்கு ஆகும், ஸ்டமக் பெயினிங் ஆகும், லூஸ் மோஷன் ஆகும், வாமிட்டிங் வரும். இதுக்கு ஸோ ஆஸ் த பேரண்ட்ஸ் நல்லா நீங்கள் ஆயிலி ஐட்டம் நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபுட் ஐட்டம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சப்பாத்தி சப்ஜி இது மாதிரி நீங்கள் ஐட்டம் வெளில வாங்கிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா
அட இப்போ என்ன டெய்லரு தெரியாது சரியா. சார் பேசுறது தான் நான் தான் ரிக்வெஸ்ட் நான் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் பையன் இல்லை டாட்டர் சன்னு பையன் புள்ளோட லைஃப் வந்து பண்ண முக்கியமாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என் ஃப்ரெண்ட்ஸு பண்ணால் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணால் ஸ்டூடெண்ட் பண்ணால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணால் படிக்கிறாங்க அவள் டாட்டர் சன்னு சரி அவளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கூட யோசிச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன். அப்போ கூட நீங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மார்க்ஸ் கன்ஃபார்மாக வர மாட்டேன். அவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க சரியா. மார்க்ஸ் வந்துச்சுன்னா அது லக் தான் ஸ்டூடெண்ட். உண்மையாக சொன்னால் அது லக் தான். ஆனால் மோஸ்ட்லி பண்ணால் நீங்கள் ஆயிலில் நீங்கள் சாப்பிடுவீங்க, வெளில நீங்கள் சாப்பிடுவீங்க, சிப்ஸை நீங்கள் சாப்பிடுவீங்க, இல்லை பண்ணால் பரோட்டா நீங்கள் சாப்பிடுவீங்க, இல்லைன்னா ஏதாவது வந்து பண்ணால் ஒரு அவுட் சைட் ஃபுட் இல்லை பண்ணால் ஜாஸ்தி வந்து பண்ணால் நீங்கள் ஃபுட்டை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா பிரச்சனை ஆகும். தண்ணி நிறையா குடிக்கணும் சரியா. அவ்வளோ தண்ணி குடிக்கணும், அவ்வளோ தண்ணி குடிச்சிடணும். ஒரு மார்னிங் வந்து பண்ணால் ஒரு 3 கிளாஸ் இது பண்ணால் 4 கிளாஸ் பண்ணால் குடிச்சிடணும். ஆஃப்டர்நூன் கூட ஒரு 3 or 2 hours பண்ணால் குடிச்சிடணும். ஈவினிங் போட்டு 1 hour திருப்பி பார்த்தோன்னா எவ்வளோ சீக்கிரம் பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் பண்ணால் சாப்பிட்டுக்கோங்க. டயட் டின்னர் பண்ணால் அப்போ தான் பண்ணால் அது நம்ம ஸ்டமக்குள்ளே போவோம், டைஜஷன்ஸ் இங்கே எல்லாம் ஆகும் சரியா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் யார் இப்படியே பாடுவீங்க இருக்கீங்க, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் இது எவ்வளோ நான் ஸ்லோ பண்ணால் எனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் கொஞ்சம் நான் ஸ்லோவாக தான் நான் பேசுகிறேன் சரி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த வீடியோ நான் என்னென்னா சொல்லிவிட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் இருக்கா கீழே ஓகே சார் போடுங்க சரியா. இல்லை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். நீங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒன்றுமே புரியலைன்னா நோ சார்மா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு நீங்கள் புரியுது சார்னா ஓகே சார்மா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் நான் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட் சரியா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் இந்த வீடியோ நான் என்னென்னா சொல்லிவிட்டேன். இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட சரி நீங்கள் கூட கரெக்டாக நீங்கள் ஃபாலோயிங் பண்ணால் உங்கள் லைஃப் வந்து பண்ணால் ரொம்ப பணம் கரெக்டாக டிசிஷன் தான் போகும் சரியா. நிறைய மார்க்ஸ் வரும். அம்மா அப்பா டியூஷன் டீச்சர் சரி ஸ்கூல் டீச்சர் சரி யார் அவங்க திட்ட மாட்டாங்களோ. அவ்வளோ மார்க்ஸ் பண்ண அவ்வளோ கம்மி மார்க்ஸ் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் பாட எவ்வளோ மார்க்ஸ் பண்ணால் அதிகமாக வந்துச்சு. அது மாதிரி பண்ணால் சொல்ல மாட்டா. எவ்வளோ வந்து பண்ணால் பண்ண சொல்லுவான். ஆமாம் பையன் வந்து பண்ணால் சூப்பராக மார்க்ஸ் பண்ணால் கிளாஸ் பண்ணால் ரொம்ப அதிகமாக மார்க்ஸ் பண்ணால் இந்த பையன் தான் வாங்கிட்டா. அம்மா அப்பா ஸ்கூல் டீச்சர் டியூஷன் டீச்சர் எல்லாம் பண்ண அது தான் சொல்லுவான். ஸோ அது இன்னொரு ரெஸ்பான்சிபிள் தான். அது நீங்கள் படிச்சிங்கன்னா அது மாதிரி அது மாதிரி வந்து பண்ணால் வந்து அது மாதிரி அது மாதிரி சொல்லணும். உன் பேரண்ட்ஸ் சரி ஸ்கூல் டீச்சரும் சரி டியூஷன் டீச்சர் பண்ண அது வேர்டு வந்து பண்ணால் சொல்லுவாங்க. எல்லா கிட்ட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி லீடர் டீச்சர் அங்கே டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க. டியூஷன் டீச்சர் அங்கே டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க. ஆமாம் ஸ்டூடெண்ட் பண்ண நல்லா பாஸ் ஆகிட்டான், என்னோடய சப்ஜெக்ட் பண்ண நல்லா பாஸ் ஆகிட்டான். அவள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் அது இவங்காகலாம் அப்பா அவ்வளோ டென்ஷன் இருக்காங்க. எப்படி நம்ம படிக்கணும், எப்படி நம்ம பசங்க எப்படி நம்ம படிக்கணும். ஸோ பாஸ் ஆமாம் புள்ள பண்ண நிறைய பாஸ் வாங்கிட்டா. ஸோ அது சந்தோஷமாக அவங்களுக்கு வரணுமா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் மொபைல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ட்விட்டர் நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 3 hours நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு நீங்கள் பாடிக்கோங்க. 2 hours நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு. 1 hour நீங்கள் பார்த்தீங்கன்னா ½ an hour நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சரியா ஸ்டூடெண்ட். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோயிங் பண்ணிங்கன்னா ஒரு 32 days 33 days உங்களை பண்ண ஒரு 13 days ஒரு 25 இல்லை 28 days பண்ண நான் என்னென்னா வெரி இம்பார்ட்டன்ட் நான் என்னென்னா நான் சொல்லிட்டேன்.
அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய நான் இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துடுவேன். நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே படம் கன்ஃபார்ம் நான் எல்லா சப்ஜெக்டும் 10th ஸ்டாண்டர்ட் சரி 11th ஸ்டாண்டர்ட் சரி 12th ஸ்டாண்டர்ட் சரி சப்ஜெக்ட் வைஸு நம்ம பண்ணால் இம்பார்ட்டன்ட்லாம் நான் கொடுக்க போகிறேன். சரியா? ஆனால் டோட்டல் எக்ஸாம்பிள் என்னென்னா போர்ஷன் இருக்குது. அது மைண்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சரி 3 மார்க்ஸ் சரி 5 மார்க்ஸ் சரி 7 மார்க்ஸ் சரி 4 மார்க்ஸ் சரி 8 மார்க்ஸ் சரி எல்லாம் நான் கொடுத்துடுவேன் ஸ்டூடெண்ட். சரியா? ஸோ டோன்ட் விங். ஸோ பேனிக் நீங்கள் நீங்கள் ஆகக்கூடாதுங்க. பண்ணால் இது மிட் டேர்ம் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட் பண்ணால் ஹாஃப் இயர்லி இருக்குது. நெக்ஸ்ட் பண்ணால் பப்ளிக் இருக்குது. டைம் வந்து பண்ணால் சீக்கிரமாக போகலாம். நீங்கள் பண்ணால் டைம் இருக்கிறத அதை மேனேஜ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தான் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். சென்டம் கூட இருக்க முடியும். இன்றைக்கி ஜாஸ்தி எனக்கு வேணும், சப்போர்ட் தான் வேணும். சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அவ்வளோ நான் வீடியோ நான் போடுவேன். உங்கள் அதை பண்ணால் கன்ஃபார்ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிஸாக நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மார்க்ஸ் பண்ணால் ஸ்கோர் பண்ணால் நானும் அவ்வளோ மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணவே இல்லை. அதே தப்புடா. ஏன்னா நீங்கள் படிக்கவே இல்லை. நீங்கள் சீரியஸ் நீங்கள் எடுக்கவே இல்லை. சரி தப்புடா. சரியா? நீங்கள் வந்து பண்ணால் யாருக்கும் நீங்கள் படிக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. சரி, அவள் ஜாஸ்தி மார்க்ஸ் பண்ணிட்டா நான் இதுக்கு நான் மார்க்ஸ் வாங்கணும். கம்பெனிஸை நீங்கள் படக்கூடாது. நீங்கள் உன் லைஃப்காக தான் நீங்கள் படிக்கணும். பேரண்ட்ஸ்க்காக நீங்கள் படிக்கணும். சரியா? பேரண்ட்ஸ்க்காக சரி உன் லைஃப்க்கு கரெக்டாக படிக்கணும். ஃபேமிலிக்கிட்ட தான் நீங்கள் படிக்கணும். சரியா? ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட் இருக்குது. சரியா? யார் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் பணம்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யார் பண்ணால் செலவு பண்ணால் யார் பண்ணால் இன்கம் பணம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. சரியா? நீங்கள் தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணால் உங்கள் லைஃப் வந்து பண்ணால் நிறைய பண்ணால் என்ஜாய் லைஃப் வந்து பண்ணால் போகலைன்னா உங்களுக்கு டென்ஷன் லைஃப் பண்ணால் நிறைய வரும். சரியா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் லைஃப் நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒரு ஹாஃப் இயர்லி சரி பப்ளிக் எக்ஸாம் சரி நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். சென்டம் தான். ஸோ நான் இந்த வீடியோ நான் சொல்லிவிட்டு அது மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ நீங்கள் பண்ணால் டெஃபினெட்லி அதில் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆஸ் த பேரண்ட்ஸ் சரி ஆஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் சரி மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு சரி வாட்ஸ்அப் குரூப்பு சரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.